திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் துயிலெழுங்கால் நற்சிந்தனைகளோடு எழுந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். கவலையே படாதீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு இன்று ஏழாம் திருமுறையிலே திருமுல்லை வாயில் வட திருமுல்லை வாயில் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சோழ நாட்டிலே முல்லை கொடியை தலவிருட்சமாக உடைய திருமுல்லை வாயில் என்னும் தலம் தென் திருமுல்லை வாயில் என்று பெயர். இது வட திசையிலே இருப்பதனாலே இது வட திருமுல்லை வாயில் என்று வழங்கப்படுகிறது. இது தலவிருட்சம் முல்லை கொடி. சென்னைக்கு மேற்கே உள்ள அம்பத்தூர் தொடர்வண்டி நிலையத்துக்கு வடமேற்கே 3 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. இங்கு வேட்டையின் பொழுது வந்த தொண்டைமான் வேந்தனது யானையினுடைய காலிலே முல்லை கொடியானது சுற்றி கொண்டது. அதனை வேந்தன் வாளினால் வீசினார். அதுபொழுது இறைவர் வெளிப்பட்டு அவருக்கு அருள் செய்து அருளினார். இந்த செய்தி சொல்லரும் புகழான் தொண்டைமான் களிற்றை சூழ்குடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே என்று நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் என்று இந்த பதிகத்தினாலே தெரிந்து கொள்ள. இந்த தலம் முருகப்பெருமானாலே பூசிக்கப்பட்ட திருத்தலம். சோழன் காமதேனு வசிஷ்டர் இவரெல்லாம் வழிபட்டிருக்கிறார்கள். சுவாமி சன்னதியிலே 2 எருக்கந்தூண்கள் இருக்கின்றன. இறைவர் மாசிலாமணி ஈசர், இறைவி கொடியிடை நாயகி என்பார்கள். திருச்சிற்றம்பலம். சுந்தரர் பெருமானுடைய அருளினாலே சூழர்வு செய்து சங்கிலியாரை மணந்து திருவொற்றியூரின் எல்லையை கடந்ததனாலே கண்ணிழந்து செல்லும் பொழுது துயர் நீங்க அழுக்கு மெய்யோடு என்னும் திருப்பதிகம் பாடி வழிப்போவார் வழிகாட்ட வட திருமுல்லை வாயில் சென்று இறைஞ்சி பாடி அருளியது இந்த பதிகம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகமான 7ஆம் திருமுறையிலே 69வது பதிகம். 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முன்னில் பார்ப்போம். விண்பணிந்து ஏத்தும் வேதிய மாதிரி வெறுவிடம் வேடம் அன்றுரித்தாய் செண்பகச்சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் தேவர்தம் அரசே தன்பொழில் ஒற்றி மாநகருடைய சங்கிலிக்க என் கண் கொண்ட பண்ப நின் அடியேன் படுதுயிர் களைய பாசுபத பரந்துடரே. விண்ணுலகம் வணங்கி துதிக்கின்ற அந்தனனே, மனையால் கண்டு நடுக்கம் வெள்ளுமாறு அன்று யானையை உரித்து அதன் தோலை போர்த்து கொண்டவனே, வெண்பக மரங்களினுடைய சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற திருமுல்லை வாயிலில் எழுந்தருளியிருப்பவனே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, தண்ணிய சோலைகளை குளிர்ச்சி பொருந்திய சோலைகளை உடைய
திருவொற்றியூரின் நகரை உடையவனே, சங்கிலியின் பொருட்டு என் கண்ணை பறித்து கொண்ட செப்பமுடையவனே, உயிர்களை காப்பவனே, மேலோன் ஒளியாய் உள்ளவனே, உன் அடியேன் படுகின்ற துன்பத்தை நீக்கிடுவாய் என்றார். உன் மனைவியை நீ வெறுவ செய்த ஆயினும் என் மனைவி வருந்த பொருந்தாயல்லை என அவனது திருவருளை புகழ்வார். மாதர் வெறுவிட வேடம் அன்று உரித்தாய் என்றார். சங்கிலியும் என் போலவே உன்னை என்று வேறு அறிய தொண்டினள் ஆதலின் அவள் பொருட்டு நீ இது செயற்பாலையே என்பார். சங்கிலிக்கா, அதனாலதான் சொல்றார், சங்கிலிக்கா என் கொண்ட பண்ப என் கண் கொண்ட பண்ப என்றார். சுவாமிகளின் உங்கனம் இறைவனுடைய செப்பத்தினை சிறப்பித்து ஓதியதினாலே சேக்கிழார் பெருமான் சொல்லுகிற சங்கிலிக்காக என் கண்களை மறைத்தீர் என்று சாற்றிய தன்மையில் பாடி என்கிறார். இதனை விதைந்தது இங்கனம் சங்கிலியாருடைய திருத்தொண்டினை ஏற்று நிற்கும் நிலைமையை நினைத்தலின் ஒற்றியூ மாநகர் உடையாய் என்றும் போதினார். ஜன்பகம் என்பது வட சொல், செண்பகம் என்று திரித்துக் கொள்ளுதல் வேண்டும். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் வட திருமுல்லை வாயில் சென்று அங்குள்ள பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று வாழ்த்தி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே.